இத்தனை நாளா வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த சக்திவேலையே வந்துட்டு இன்னைக்கு பாசத்தால குமார் வந்து கண்கலங்க வச்சிட்டாரு. குமாரோட இந்த அளவுக்கான மாற்றம் உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு எடுத்துருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க முத்துவேல் வீட்ல இருக்க எல்லாருமே குமாருக்கு ஆதரவா பாண்டியன் வீட்ல இருக்க அவங்க எல்லார்கிட்டயுமே போய் தனித்தனியா பேசி பாக்குறாங்க. ஒரு பக்கம் ராஜியோட அம்மா வந்து ராஜி கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ரோட்ல தனியா நின்றுட்டு இருக்கிற அவங்க அம்மாவை பார்த்ததுமே ராஜிக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. எதுக்காம இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கிற யாரும் வராங்களா அப்படி சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம போய் அவங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கல ராஜி, நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படி சொல்லி ராஜியோட அம்மா சொன்னதும் ராஜிக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருது. கண்டிப்பா வந்து சித்தி பேசின மாதிரி தான் அம்மா ஏதோ சொல்ல போறாங்க, தன்னோட அண்ணனை பத்தி தான் பேச போறாங்க அப்படிங்கிறது ராஜிக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இருந்துமே அதை எதையுமே வெளியே கட்டிக்காம பொறுமையா கேட்கிற ராஜி வந்துட்டு என்னமாச்சு எதனால சொல்லு அப்படி சொல்லி கேட்கறாங்க. எங்க வீட்டுல யாருமே நிம்மதியாவே இல்ல, எல்லாருமே அழுதுகிட்டே தான் இருக்காங்க. குமாரோட அம்மா வந்து நாளாக மோசமாயிட்டே இருக்கு. குமார் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். கண்டிப்பா அவன் பண்ணது தப்பு தான், நாங்க யாருமே இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனா குமார் வந்து இப்ப அவனோட தப்பெல்லாம் உணர்ந்து திருந்த ஆரம்பிச்சிட்டான். அவன் திருந்துறதுக்காக நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ல. அவன் வேற யாரும் இல்ல, உன் அண்ணன் தானே. உன் அண்ணனுக்காக நீ ஒரு சின்ன உதவி பண்ண மாட்டியா? கண்டிப்பா போய் நீ உங்க வீட்டுல பேசி பாரு. நீ சொன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எப்படியாவது ஒரு வழியா அந்த பிரச்சனையில இருந்து குமார மட்டும் காப்பாத்தி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குமார் அவனோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துக்குவான், உங்க வீட்டு பிரச்சனைக்கே வர மாட்டான். இது எல்லாமே நான் சொல்லல, அவன் வாயால அவனே சொன்னதுதான். அவன் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறானா, அரசுக்கு நான் பண்ணது தப்பு அப்படிங்கறத உணர்ந்து அதுக்காக எந்த தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஏத்துக்கிற அளவுக்கு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். இதுக்கப்புறமும் கண்டிப்பா நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ்வளவு நாள் அந்த பாண்டியன் வீட்டோட பிரச்சனை பண்ண நினைச்சிருந்த நம்ம வீட்டு ஆளுகளே வந்துட்டு இப்போ ஒவ்வொரு நிமிஷமே வந்து குமார் நினைச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட எல்லாமே முடிய போகுது. சப்போஸ் கோர்ட்ல மட்டும் குமார் குற்றவாளியின் தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பம் பழையபடி திரும்பறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒட்டுமொத்த சந்தோஷம் இருந்துட்டு நாங்க நடுத்தருல தான் நிக்கணும். எங்களோட பேச்சை மீறி நீ வீட்டை விட்டு வெளியே போய் இப்ப கதிரை கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்ப குமார் ஜெயிலுக்கு போயிட்டானா நாங்க யாருக்காக வாழணும்? யாருமே இல்லாத வீட்டை நாங்க மட்டும் ஏன் சந்தோஷமே இல்லாம இருக்கணும்? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ராஜி. கண்டிப்பா நீ சொன்னா உங்க வீட்டாளுங்க கேட்பாங்க. எனக்கா நீ போய் கண்டிப்பா உங்க வீட்டுல பேசு ராஜி அப்படி சொல்லிட்டு ஒரு பக்கம் ராஜியோட அம்மா வந்து ராஜியோட கையை பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்ல முடியாம, நான் போய் பேசினேன்னா கண்டிப்பா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியாம எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ராஜி வந்து மௌனமாவே அங்க இருந்து கிளம்பி வராங்க. ஒரு பக்கம் ராஜி கிட்ட ராஜியோட அம்மா வந்து பேசிட்டாங்கன்னா இன்னொரு பக்கம் கோமதியிட்ட பேசுறதுக்காக கோமதியோட அம்மா வந்து டைரக்டா வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்க எதுக்காம வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நாங்க கோர்ட்டுக்கு கிளம்பணும். நீ சொன்னபடி நான் வீட்டுல எல்லாம் பேசி பார்த்தேன், எங்க வீட்டுக்கார அதெல்லாம் காது கொடுத்து கேட்கற மாதிரியே இல்ல. இதை பத்தி பேசாதமா, எனக்கு குமார பத்தி நினைச்சாலே கடுப்பா தான் வருது. நீ வேற எது வேணாலும் பேசு, குமார பத்தி மட்டும் பேசாத. கண்டிப்பா எங்க வீட்டால யாருமே வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்க அப்படி சொல்லி தெளிவா இருக்காங்க. இதுக்கு மேல நான் போய் பேசினா என்னையுமே வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க. உனக்கு அதான் ஆசைனா சொல்லு, நான் போய் எங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசுறேன். என்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க. கண்டிப்பா அன்னைக்குமே நான் வீட்டுக்கு வந்தேன்னா என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த பொறுக்கி பைய குமாருக்கா நான் என்னோட வாழ்க்கையை இழக்க முடியுமா? இந்த குமாருக்கா நான் என் பசங்களை பிரிஞ்சு போக முடியுமா அப்படி சொல்லிட்டு கோமதியுமே வந்து ஒரு வேலிடான பதில தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது கோமதி, ஆனா குமாரோட அம்மா நிலைமையை கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? குமாரோட அம்மா யாருக்கா இந்த வீட்டுல இருக்கணும்? இந்த முத்துவேல் சத்தியெல்லாம் யாருக்கா இவ்வளவு சொத்தி சேர்த்து வச்சிருக்கணும்? ராஜிமே வந்து பெரியவங்க பேச்ச கேட்காம வீட்டை விட்டு வெளியே போயிருச்சு. இப்ப குமாருக்குமே வந்து நீங்க தண்டனை கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்கன்னா இவங்க யாருக்கா இவ்வளவு காசு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க? யாருமே இல்லாத வீட்டுல அந்த காசு பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுல இருந்தே வீட்டுல எல்லாருமே நிம்மதி இல்லாம தான் இருக்காங்க. இப்ப கோர்ட்ல மட்டும் தீர்ப்பு வந்துருச்சுன்னா இந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இது உன் அண்ணன் குடும்பம் தானே, வேற யாருக்காக வந்து நான் கேட்கிறேன்? உன்னோட சொந்த அண்ணன் பையனுக்காக தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாவது இறக்கம் காட்டு கோமதி, எனக்காக போய் நீ மறுபடியும் பேசி பாரு அப்படி சொல்லிட்டு பாட்டியுமே கெஞ்சி பார்த்துட்டு போறாங்க. இப்ப ராஜி கோமதி ரெண்டு பேருமே ஒரே நிலைமையில தான் இருக்காங்க. பிறந்த வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி இப்ப பாண்டியன் வீட்டுல எப்படி இந்த விஷயத்தை கன்வின்ஸ் பண்றதுனே தெரியாம ரெண்டு பேருமே முடிச்சுட்டு நிக்கிறாங்க. வீட்டுக்கு வர ராஜி வந்து யாருக்கிட்டயுமே இந்த விஷயத்தை சொல்லாம அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. அங்க வர மீனா வந்து ராஜியோட கண்டிஷனை பார்த்ததுமே என்னாச்சு ராஜி, என்ன நடச்சு அப்படி சொல்லி கேட்கறாங்க. என்னைக்கு இல்லாம இன்னைக்கு எங்க அம்மா என்னை கூப்பிட்டு பேசினாங்க, அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ராஜி சொல்ல வரப்பே இத்தனை நாள் இருந்துச்சு உங்க அம்மா பேசுறாங்கன்னா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே ராஜி? எதுக்காக ஏன் நீ வருத்தப்பட்டு இருக்கிற? அவங்க ஏதோ நீ திட்டாங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க. திட்டலாம் இல்லக்கா, வீட்டுல ரொம்பவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கான், வீட்டுல எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்காங்களா. இன்னைக்கு கோர்ட்ல வேற தீர்ப்பு வந்துரும், கண்டிப்பா அண்ணனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியாம தான் அவங்க எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. அதனாலதான் அம்மா என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசினாங்க. உங்க வீட்டாளுங்க கண்டிப்பா நீ சொன்னாங்கன்னா கேட்பாங்க, அதனால எப்படியாவது பேசி குமார் மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லு. இதை விட்டு அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி என்கிட்ட அழுதுட்டு போனாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலக்கா அப்படி சொல்லிட்டு மீனா கிட்ட வந்து ராஜி ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி ராஜி சொல்றது எல்லாத்தையுமே வந்து ஒண்ணு விடாம அரசு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அரசு கிட்டமே எந்த ஒரு பதிலுமே இல்ல. தான் அப்பா அம்மா எடுக்கக்கூடிய முடிவை தான் தானும் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுல அரசுமே வந்து உறுதியா இருக்கிறதால என்னதான் ராஜி வந்து இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அரசு வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு உள்ள வர கோமதியுமே வந்துட்டு ஏற்கனவே பாண்டியன் கிட்ட இந்த கேஸ் சம்பந்தமா பேசியிருந்தாலும் மறுபடியும் அம்மாக்கா ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம், நம்ம அண்ணன் பையன் தானே அப்படிங்கிற அக்கறையில கோமதியுமே வேற வழியே இல்லாம மறுபடியும் போய் பாண்டியன் கிட்ட பேசுறாங்க. எங்க அம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்து அழுதுட்டு போச்சு, அவங்க நிலைமை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்கு அப்படி சொல்லி கோமதி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பிரச்சனை நடச்சு உங்க அண்ணன் எதுவும் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே வரட்டிட்டாங்களா? உங்க அண்ணங்களோட புத்தி தானே உங்க அண்ணன் மகனுக்கும் வந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி பாண்டியன் வந்து குமார் மேல பயங்கர கோவத்தோட தான் இருக்காரு. அப்பதான் நடந்தது எல்லாத்தையும் பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ற கோமதி வந்துட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே குமார நினைச்சு நிம்மதி இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போய் மட்டும் தீர்ப்பு வந்துருச்சுன்னா கண்டிப்பா குமாருக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஜெயில் தண்டனையாக கிடைச்சிரும். அதுக்கப்புறம் குமாரோட வாழ்க்கை என்ன ஆகும் நினைச்சு அவங்க ரொம்பவே புலம்பிட்டு போறாங்க. அது சம்பந்தமா தான் பேசுறதுக்கு அம்மா வந்தாங்க அப்படி சொல்லிட்டு கோமதி சுத்தி வளைச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காது, அவங்க என்ன சொல்ல வந்தாங்க, நீ இப்ப எதுக்காக இங்க வந்து நிக்கிற, அதை தெளிவா சொல்லு அப்படி சொல்லி பாண்டியன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் அந்த குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் குமாரோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லிட்டு போனாங்க அப்படி சொல்லி
கோமதி சொன்னதும் பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லி பாண்டியன் பேசிட்டு இருக்கிறப்ப இங்க பாண்டியனோட பசங்க 3 பேருமே கொந்தளிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கதிர் சரவணன் சேர்ந்துக்கிட்டு அவன் அரசு கிட்ட பிரச்சனை பண்ணப்பே நாங்க வந்து அவன்கிட்ட சண்டைக்கு போறேன்னு சொன்னோம். நீங்க தான் வந்து இதெல்லாம் முறைப்படி தான் பண்ணணும், சட்டப்படி அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான் அவன் எதுவுமே பண்ணாம நாங்களுமே பொறுமையா இருந்தோம். எங்களுக்கு அவன் மேல அவ்வளவு கோவம் இருந்துச்சு. அதெல்லாமே பொறுத்துக்கிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் தானே நாங்க அமைதியா இருந்தோம். இப்ப கடைசியில வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டாம், கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்கலாம்னு சொன்னா இதெல்லாம் எந்த விதத்துல நியாயமா இருக்கு? என்னதான் பாட்டி சொல்லி இருந்தாலுமே கண்டிப்பா வந்து இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அப்பவே சரின்னு சொன்னாலும் கண்டிப்பா அதுக்கு நாங்க யாருமே ஒத்துக்க மாட்டோம். கண்டிப்பா அரசு இந்த கேஸை வாபஸ் வாங்க போறது கிடையாது. அம்மா சொல்றதுக்காக இந்த கேஸை வாபஸ் வாங்க கூடாது. அரசி குமார் உனக்கு பண்ண துரோகம் எல்லாம் மனசுல இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கண்டிப்பா அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்காத, நீ உன்னோட முடிவுல தெளிவாரு, அப்பா சொன்னதான் நீ கேட்கணும் அரசி அப்படி சொல்லிட்டு சரணன்மே சொல்லிடுறாரு. இப்ப பாண்டியனோட பசங்க பாண்டியன் சொல்லிட்டு எல்லாருமே குமாருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற முடிவுல உறுதியா இருக்காங்க. இங்க ராஜிக்கு ஆறுதல் சொல்லி கூப்பிட்டு வந்த மீனா வந்துட்டு உங்க அம்மா பேசின விஷயத்தை நீயுமே பாண்டியன் மாமா கிட்ட சொல்லிரு, அதுக்கப்புறம் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு எடுக்கணும் அப்படி சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஆனா ஆல்ரெடி கோமதி வந்து இப்படி சப்போர்ட் பண்ணி பேசவும் கோமதிக்கு வந்து பாண்டியன் கிட்ட இருந்து பயங்கரமான திட்டு கிடைக்கும். பாண்டியனோட பசங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கோமதியை எதிர்த்து பேசுறதெல்லாம் பார்த்ததுமே மீனாக்கே வந்து பயம் வந்துருது. இல்ல ராஜி இது சரியான டைம் கிடையாது, அத்தை வந்து இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கே பசங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க, இதுல நீ எல்லாம் போய் இப்படி எல்லாம் சொன்னா இந்த கதிர் இருக்கிற கோபத்துக்கு உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது, அதனால தயவு செய்து இந்த விஷயத்தை பத்தி வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே நீ பேசுறாத, நடக்கிறது நடக்கட்டும், நீ எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ராஜியை பேச விடாம மீனா வந்து தடுத்துறாங்க. இங்க முத்துவேல் வீட்டுல குமார் வந்து கோட்டு கிளம்புறதுக்கு தயாராயிட்டாரு. நீங்களும் கூட வரீங்களானே இல்ல நான் மட்டும் போடுமா அப்படி சொல்லி போய் சக்திவேல் வந்து கேக்குறாரு. கண்டிப்பா குமார் தூக்கி ஜெயில தான் போட போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால முத்துவேலுக்கு வந்து கோட்டுக்கு வரக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இந்த காரணத்தை வெளியே சொல்லாம முத்துவேல் வந்துட்டு நான் வரல, நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க அப்படி சொல்லி சொல்றாரு. ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம சக்திவேல் வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, கண்டிப்பா கோட்டுக்கு வர மாட்டீங்க, நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா போவீங்க, குமார் யாரோ ஒரு பையன் தானே அதனால தானே நீங்க கண்டுக்க மாட்டீங்க, பரவாயில்ல நீங்க யாருமே வர வேண்டாம், நானே குமாரை பாத்துக்கிறேன், என்ன நடந்தாலுமே சரி அதை தாங்கிற சக்தி எனக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு குமார் கூப்பிட்டு கிளம்புறதுக்காக சக்திவேல் ரெடியா இருக்காரு. இத்தனை நாளா வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டையுமே மூஞ்சி கொடுத்து பேசாத குமார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அரசு கிட்ட பண்ணது நான் ரொம்பவே பெரிய தப்பு, இப்படி எல்லாம் எதுவுமே நான் பண்ணியிருந்திருக்க கூடாது, நான் ஜெயில இருந்தப்பதான் இது எல்லாமே தப்புங்கிறதே நான் உணர்ந்தேன், ஆனா இது எல்லாமே லேட்டா தான் எனக்கு புரிய வந்திருக்கு, கண்டிப்பா எனக்கு தண்டனை கிடைக்கிறதுல எனக்கு எந்த கவலையுமே கிடையாது, அரசுக்கு நான் பண்ண துரோகத்துக்கு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் அதை கண்டிப்பா ஏத்துக்குவேன், அதை நினைச்சு எனக்கு துளியுமே வருத்தமே கிடையாது, ஆனா எனக்கு என்ன உங்களை எல்லாம் பார்க்க முடியாம போயிருமோ தான் வருத்தமா இருக்கு, இத்தனை நாளா நீங்க எல்லாருமே என் மேல பாசமா இருந்தீங்க, ஆனா உங்ககிட்ட நான் விருப்பம் மட்டும் தான் காமிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப என்னோட தப்பெல்லாம் உணர்ந்து நான் திருந்தி உங்களோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழலாம் நினைக்கிறப்ப அந்த ஆண்டவனான் தேடி பிடிச்சு எனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறான், பரவாயில்ல அது எல்லாத்தையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன், சப்போஸ் என்னை ஜெயில தூக்கி போட்டாங்கன்னா நீங்க எல்லாம் இப்படி வீட்லயே இருந்துடாதீங்க, என்னை பாக்குறதுக்காக கண்டிப்பா நீங்க எல்லாமே வரணும் அப்படி சொல்லிட்டு குமார் வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. தன்னோட பையன் குமார் தான் இந்த அளவுக்கு மாறிட்டானா அப்படி சொல்லிட்டு குமாரோட அம்மா வந்து கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்டிப்பா நம்ம ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா பிரச்சனை பண்ணுவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேனா இதுக்கப்புறம் இந்த பாண்டியன் வீட்டால கூட நீங்க யாருமே பிரச்சனை பண்ணக்கூடாது, அப்பா இது நான் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சக்திவேலை நிக்க வச்சு குமார் வந்து சக்திவேலுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு மாறிட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத குமார், பெரிய வக்கீலா தான் பிடிச்சிருக்கோம், கண்டிப்பா அவர் உன்னை காப்பாத்திடுவாரு, சப்போஸ் நீ ஜெயிலுக்கே போனாலும் எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை நாங்க காப்பாத்த பாக்குறோம், நீ எதை நினைச்சு கவலைப்படாத போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து கண்கலங்கி குமார் அனுப்பிச்சு வைக்கிறாரு. கடைசியா வீட்டு வாசல் குமார் வந்து எல்லாருமே ஒரு பார்வை பாக்குறாரு. இதனால மனசு கேட்காம முத்துவேலுமே வந்துட்டு சக்திவேல போக விடாம தடுத்து இரு நானும் கூட வரேன் அப்படி சொல்லி கார் எடுத்துட்டு இப்ப சக்திவேல் முத்துவேல் குமார் சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இங்க பாண்டியன் வீட்டுல பாண்டியன் குமதி அரசின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து கோர்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. குமார் அரசு கேஸ்மே வந்து கோர்ட்டுக்கு வந்துருது. அப்ப அரசி குமார் 2 பேருமே கூப்பிட்டு கோர்ட்ல விசாரணை பண்றாங்க. கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பாக்குறப்ப குமார் மேலதான் தப்பு இருக்கு, குமார் பண்ணது கண்டிப்பா குற்றம் தான் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு, நீங்க ஏதாவது கோர்ட்டுக்கு சொல்ல விரும்புறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜட்ஜ் கேக்குறாரு. அரசி சொன்னதெல்லாம் உண்மைதான், இங்க இருக்கிற ஆதாரம் எல்லாமே உண்மைதான், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதை நான் ஏத்துக்கிறேன், அரசுக்கு நான் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க கூடாது, அதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சாலும் ஏத்துக்க தயாரா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே குமார் வந்து அவர் பண்ண தப்பு ஒத்துக்கிறாரு. ஒரு பக்கம் வீட்டுல எல்லாரும் சொன்னது நினைச்சு பாக்குற அரசி வந்துட்டு அப்ப உண்மையிலேயே குமார் மாறிட்டான், அவனோட தப்ப ஃபர்ஸ்ட் டைமா உணர்ந்து எல்லாரும் முன்னாடியுமே மன்னிப்பு கேட்டிருக்கான், இதுக்கு மேல அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை நம்ம கொடுக்க வேண்டாம், அவனுக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படி சொல்லி யோசிக்கிற அரசி வந்துட்டு குமார் எனக்கு பண்ணது கண்டிப்பா மன்னிக்க முடியாத குற்றம் தான், ஆனா அவன் திருந்தணுங்கிறக்காக தான் நான் இந்த அளவுக்கு கேஸ் போட்டு இவ்வளவு தூரம் போராடுனேன், ஆனா இப்ப அவன் வாயால அவனே பண்ணது தப்புங்கிறத உணர்ந்துட்டான், இதுக்கு மேல அவனுக்கு நான் தண்டனை கொடுக்க விரும்பல, நான் கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிறேன் அப்படி சொல்லி அரசியை வந்து அவனுக்குள்ளே முடிவெடுத்துறாங்க. அரசியோட இந்த முடிவை கேட்டு பாண்டியனை சாக்காய்ப்பு நின்றுட்டு இருக்காரு. முழு மனசோட அரசியை வந்து கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு சொன்னதும் குமாருமே வந்து இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்ப அரசு கிட்ட போய் பேசுற பாண்டியன் வந்து ரொம்பவே கோவமா ஏன் அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்த, அவன் உனக்கு பண்ண துரோகத்தெல்லாம் நீ மறந்துட்டியா, அவன் இப்ப பண்றது கூட கண்டிப்பா நாடகமா தான் இருக்கும், உன்னை ஏமாத்துறதுக்காக தான் பண்ணுவான், இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இப்படிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்படி சொல்லி பாண்டியன் சொல்றாரு. கண்டிப்பா அப்படி இல்லப்பா, என்னதான் நான் குமார் கூட கொஞ்ச நாள் பழகி இருந்தாலும் அவனோட உண்மையான கேரக்டர் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அவன் இப்படி எல்லாம் பேசுற ஆளே கிடையாது, நான் குமாருக்காக இந்த முடிவு எடுக்கிறதுனாலும் குமாரோட வீட்டுல இருக்கவங்களுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், வயசான காலத்துல பாட்டி வந்து குமாரை நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம், வீட்டுல இருக்கிற ஒத்த பையனுமே பிரிச்சுட்டு குமாரோட அம்மாவும் கஷ்டப்பட வேண்டாம், அந்த வீட்டாளர்களுக்கு நம்ம எந்த ஒரு துரோகமும் பண்ண வேண்டாம்ப்பா, அவங்க இதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு அரசி வந்து பாண்டியனை கூப்பிட்டு வீட்டு கிளம்பி வந்துடுறாங்க. அரசி இந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறதை பார்த்ததுமே சக்திவேலே வந்து கண்கலங்கி நின்றுட்டு இருக்காரு. சக்திவேலையும் குமாரையும் கூப்பிட்டு பேசுற முத்துவேல் வந்துட்டு பாண்டியனோட பொண்ணு அரசி எவ்வளவு பொறுமையா பேசிட்டு போகுது பத்தியா, இந்த வயசுல அந்த பொண்ணு அவ்வளவு பொறுப்பா பதில் சொல்லிட்டு போகுது, இன்னைக்கு நீ இந்த பிரச்சனை இருந்து தப்பிச்சிருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த அரசி மட்டும் தான், இனிமேல் அந்த வீட்டுக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைக்காத, இதுக்கு மேலேயாவது ஒழுக்கமா திருந்தி வாழ
ஆளை பாரு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் பண்ணி முத்துவேல் வந்து சக்திவேலையும் குமாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் குமாரோட மனசு ரொம்பவே உறுத்த போகுது. இவ்வளவு தூரம் அரசிக்கு அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் அரசி வந்துட்டு நம்ம நினைச்சு நம்ம குடும்பத்தை நினைச்சு கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கியிருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நம்ம எந்த ஒரு துரோகம் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா இதுக்கப்புறமா அப்பா இந்த பாண்டியன் வீட்டை பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்மளோட மனசை மாத்த பாப்பாரு. நமக்கு இந்த வீடும் வேணாம், சொத்து பணம் எதுவுமே வேண்டாம், இது எல்லாத்தையுமே வேண்டாம்னு சொல்லிட்டு போன கோமதி அத்தையும் இப்ப நல்லா தான் இருக்காங்க. இது எதையுமே வேண்டாம்னு சொல்லி வெளியேறின ராஜிமே இப்ப சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு மட்டும் இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா வந்து குமார்மே வந்து இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்மளாம் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி குமார் வந்து வீட்டை விட்டு வெளியேறாரா, இதுக்கப்புறமா அவங்க அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.